பண்டிகை நாளிலே சபையார் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பண்டிகையின் கிறிஸ்மஸ் பண்டிகை வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே வந்திருக்கிற ப்ரொஃபஸர் ஜோஷியா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே கொஞ்ச நேரம் பேசுவார்கள். அதன் பிறகு நமக்கு சின்ன ஒரு அன்பின் விருந்து இருக்கிறது. நாம் எல்லாரும் அதை நாம் சாப்பிட்டு விட்டு சந்தோஷத்தோடு நாம் செல்வோமாக. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தின் நாள். நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். போடலாமா ஜோனதன்? ரெடியா? ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம், தூதர்கள் நின்று பாடவே, இயேசு பாலன் பிறந்ததை கூறவே, தூதர்கள் நின்று பாடவே, இயேசு பாலன் பிறந்ததை கூறவே, ஆயர்கள் அன்று கேட்கவே, வானசாஸ்திரிகள் கண்டு மகிழவே, ஆயர்கள் அன்று கேட்கவே, வானசாஸ்திரிகள் கண்டு மகிழவே, ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம். ஏரோது உள்ளம் கலங்கவே, இந்த பாரதில் பாலன் உதிக்கவே, ஏரோது உள்ளம் கலங்கவே, இந்த பாரதில் பாலன் உதிக்கவே, பாவங்கள் பறந்து விலகவே, எல்லா சாபங்களோடி மறையவே, பாவங்கள் பறந்து விலகவே, எல்லா சாபங்களோடி மறையவே, ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், கை தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம். இதயத்தில் இயேசு பிறக்கவே, நம் இதயம் திறந்து படைக்கவே, இதயத்தில் இயேசு பிறக்கவே, நம் இதயம் திறந்து படைக்கவே, உதய சூரியன் உதிக்கவே,
சூரியன் உதிக்கவே அவர் அதிக அன்பிலே நிலைக்கவே ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடிடுவோம், கிறிஸ்மஸ் என்று கூறிடுவோம், கைத்தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம், கைத்தாளங்கள் முழங்க ஆடிடுவோம், நாம் இயேசுவை காண ஓடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாதாக. இன்றைய தினத்திலே சிந்தனைக்கு ஆதாரமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இன்றைக்கி கிறிஸ்துவ பண்டிகை இந்த பிறப்பின் செய்தியை தான் எல்லாரும் கேட்டுட்ருப்பாங்க. நானும் ஒரு வடிவில் அந்த பிறப்பின் செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். பாருங்கள், 5 விதமான வடிவில் அந்த பிறப்பின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கலாம் என்று இருக்கிறேன். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, இதோ பயப்படாதிருங்கள். என்ன படாதீங்க? பயப்படாதிருங்க. பாருங்க, சில நேரம் நம்ம சில காரியங்களை குறித்து பயந்துருவோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், வியாதியை குறித்து ஒரு பயம், பிரச்சனை குறித்து ஒரு பயம், போராட்டங்களை குறித்து ஒரு பயம். எப்படி நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம். அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம இன்றைக்கி வந்திருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது என்ன சொல்ல தெரியுமா? பயப்படாதிருங்கள். பாருங்க, ஆண்டவர் பிறப்புக்கு முன்னாக அந்த சாஸ்திரிகள் மேய்ப்பர்கள் எல்லாம் மந்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா ராத்திரியில் ஏன் மேய்ச்சிட்டு இருந்தார்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கலாம். பாருங்க, ராத்திரியில் தங்கி மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தூதன் தோன்றி பயப்படாது இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது காரியம் நான் சொல்கிறேன் பாருங்க, கிறிஸ்மஸ் த மெசேஜ் ஆஃப் ஃபியர்னஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதிருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து உங்கள் மனசில் ஒரு பயம் தோன்றியிருக்கலாம், ஒரு நடுக்கம் காணப்படலாம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து கடந்து வருகிறது, பயப்படாதிருங்கள். என்னென்ன பயம் நமக்கு இருக்குன்னா, வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறது தான் அது. நம்ம நாளைக்கு ஒரு காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒரு வீடு லோனில் வாங்கியிருந்தால் அதை எப்படி கட்ட போகிறோம், ஒரு வியாதி படுக்கையில் இருந்தால் நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வருவோம். பாருங்க, ஒரு வறுமை கொடுத்த ஒரு பயம், ஒரு தனிமையை கொடுத்த பயம், இது எல்லார் வாழ்க்கையிலும் காணப்படுகிற பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கடந்து வருகிறது, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காரு. நம்ம எந்த காரியத்தினாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, பயப்படவே கூடாது. எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவருடைய தூதன் தோன்றி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி. ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்கள், அதிலே தான் மத்தேயு என்ன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, மரியாதத்தில் உண்டானது என்னன்னா பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்புக்கு ஒரு பயம், ஆனால் தேவனுடைய தூதன் தோன்றி சொல்கிறாரு, பயப்படாதே. அவருடைய கர்ப்பத்திலே உருவாக்கியிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உருவாகியிருக்கிறது. அதனால் என்ன பண்ணாத, பயப்படாதே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நான் பார்க்க முடியாது. மூன்றாவது, தேவனுடைய தூதன் சொல்கிறாரு மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே என்று சொல்லி சொல்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடியுது பிரியமானங்களே. அப்படின்னா பாருங்க, நம்ம எல்லாருக்கும்
ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்னன்னா, கிறிஸ்மஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் ஜாய். எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதான ஒரு நற்செய்தி. அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. லூக்கா இந்த சுவிசேஷம் அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க திரும்ப. ஆ ஆ ஆ ஆ ம் போதும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அருகிறேன். எங்கே பிறந்திருக்காரு? தாவீதின் ஊரில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இதுதான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கான ஒரு பெரிய நற்செய்தி. பிரியமானவர்களே, பாருங்க, நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, அநேகர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாருங்க, நற்செய்தி ஒரு துக்கத்தினுடைய முடிவு. பாருங்க, ஒரு பயத்துக்கு ஒரு விடை கொடுக்கப்படுகிறது, ஒரு நம்பிக்கையின் ஒரு துவக்கமாக அது காணப்படுகிறது. பிரியமானங்களே, பாருங்க, ஒரு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வழிகாட்டினதான். அதே லூக்கா இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ போதும். பாருங்க, பிள்ளைகளை சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் வேண்டாம். அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதான ஒரு நற்செய்தி அங்கே காணப்படுகிறது. பிரியமானங்களே, அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் அநேகருக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நற்போதனைகளை கொடுக்க வேண்டும், நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாக நம்ம இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நல்ல செய்தி எங்கே கிடைக்குதுன்னா தேவ ஆலயத்தில் தான் கிடைக்கிது. பிரியமானவர்களே, பாருங்கள், எல்லா வாரமும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். என்னதுக்காக போகிறோன்னா, நமக்கு இந்த வாரம் ஆண்டவர் ஃபுல்லாக நமக்கு நடத்தணும், அப்படி ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி தான் நம்ம எல்லாரும் சபைக்கு போகிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இங்கே அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்குன்னா ஆண்டோடைய சமூகத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லணும் பாருங்க. கிறிஸ்மஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் கைடன்ஸ். பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா யாராவது ஒருத்தரோட வழி நடத்துதல் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, வழி நடத்துதல் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சீர்கெட்டு போவாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாருங்க, அந்த நாட்களில் அந்த தேவ தூதர்கள் யோசேப்பையும் மரியாளையும் வழி நடத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 2:9-10. ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, மல்கியாவுக்கு பின்பு 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை, வழி நடத்துதல் இல்லை. அங்கே பாருங்க, ஒரு இருண்ட காலமாக அது காணப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் பாருங்க, அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏரோது ராஜாவுக்கு மிகுந்த ஒரு கலக்கத்தை உண்டானது. ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு வழி நடத்துதல் தேவ தூதர்கள்னால யோசேப்பும் மரியாளும் எச்சரிப்பை பெற்று எகிப்துக்கு கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவங்களே, அப்படி என்றால் அந்த சாஸ்திரிகளும் வேத பாரர்களும் பாருங்க தேவ தூதர்கள் மூலமாக எச்சரிக்கை பெற்று
வேறு வழியாக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது ராஜா எப்படியாவது பிள்ளையை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த இடத்துல இருந்து எப்படியாவது அந்த யோசேப்பும் மரியாளும் அங்கேருந்து தப்பி வேறு வழியாக கடந்து செல்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த செய்தி ஒரு வழிகாட்டுதலின் செய்தியாக காணப்படுகிறது. கிறிஸ்மஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் கைடன்ஸ் என்று சொல்லி, அப்படி என்றால் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அநேகரை வச்சிருக்கிறாரு. அவர் அவங்க மூலமாக நம்ம வழிகாட்டுவார். பாருங்க, பிள்ளைங்க இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, ஒரு சந்தோஷத்தின் நற்செய்தி. அந்த பிள்ளைங்களை பாருங்கள் வளர்ந்து வர வரைக்கும் ஆசிரியர்கள் வழிகாட்டுறாங்க, பேரண்ட்ஸ் வழிகாட்டுறாங்க. அப்புறம் வேலைக்கு போகும்போது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அநேகர் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறாங்க. பாருங்க, அதே போல தான் ஆண்டவராகிய பிறப்பையும் வழிகாட்டும்படியாக தேவ தூதர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தி ஒரு வழிகாட்டுதலின் செய்தியாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்மஸ் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்று ஒரு கீழ்ப்படிதலின் செய்தியாக இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, ஏரோது பிள்ளை என்ன பண்ணுறான், கொலை செய்ய வழி தேடுறான். அதனால நீ எப்படி பண்ண, நீ பிள்ளையும் தாயும் நீயும் மரியாவும் என்ன பண்ணுங்க, எகிப்துக்கு தப்பி ஓடி போங்க என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தி. அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு அங்கே கீழ்ப்படிந்தான், சாஸ்திரிகள் அங்கே கீழ்ப்படிந்தார்கள், வேதபாரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், அந்த நட்சத்திரம் ஒரு வழிகாட்டுனது, அந்த நட்சத்திரத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை எச்சரிப்பை பெற்றும்போது பாருங்கள், சில நேரம் தேவ எச்சரிப்பு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு வரும். நம்ம வரும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளையின் மேல் என்ன வருமா, தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, 4ஆவதாக ஒரு செய்தி சொல்கிறேன். கிறிஸ்மஸ் த மெசேஜ் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்று சொல்லி, அப்படின்னால் தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 5ஆவதாக ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்மஸ் த மெசேஜ் ஆஃப் கிவிங் என்று சொல்லி நம்ம அநேகர்களுக்கு கொடுத்தார்கள். அதே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தாங்க. மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் கிவிங். பாருங்கள், நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். நம்மளோட இந்த எளியவன், வேதம் சொல்கிறது, இந்த எளியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பாருங்க, மிஷினரிங்களுக்கு கொடுக்கலாம், ஆண்டவருடைய செய்தியை நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். எளியவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்மஸோட செய்தியை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் த மெசேஜ் ஆஃப் கிவிங். அநேகர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்கள், நம்ம வாங்கும்போது சந்தோஷம் இருக்காது, நம்ம கொடுக்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷம். பாருங்கள், இந்த பிள்ளைங்க ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க, அந்த பிள்ளைங்க அந்த ப்ரைஸை வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம், நம்ம அதை கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தாவீதின் ஊரில் ஒரு பிறப்பின் நற்செய்தியை கொடுக்கும்படியாக அங்கே பிறந்திருக்கிறார். அது எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்த நற்செய்தியாக காணப்படுது. கர்த்தர் தாமே இந்த நற்செய்தியின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நல்ல செய்தியை இந்த பண்டிகை நாளிலே நம்ம எல்லாரும் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பயப்படாதிருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பதனால நமக்கு ஒரு பெரிய தைரியம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். ஆனபடினாலே இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் உங்களை விசேஷித்தமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் கர்த்தாவே, பண்டிகை நாளிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை என் தேவன் நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தபடியாலும் என் நன்றியோடு துதிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே, நாங்கள் உம்மை பாடவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜாவே, இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட செய்தியை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் பின்பற்ற என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும் அப்பா. ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜாவே, ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் செட்டையின் மறைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்மணியை போல பாதுகாத்து அப்பா ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ராஜாவே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாம மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.